அத்ரி முனிவர் தவத்தின் பலனாக திரிமூர்த்திகள் வரம் தந்து சதா ஒளிரும் சந்திரனை அவர்கள் மகனாக அருளினர். தக்ஷன் சந்திரனிடம் இந்த 27 மகள்களையும் சமமாக நேசிக்க வேண்டும் சந்திரா என்றார். அதற்கு சந்திரன், அவர்கள் அனைவரும் எனது உயிரின் ஒளி ஆக பாவிக்கிறேன் என்கிறார் முற்றுப்புள்ளி. ஆனால் சந்திரன் ரோகிணியின் வசீகரத்தில் மூழ்கினார். மற்ற நட்சத்திரங்களை புறக்கணித்துவிட்டு ரோகிணியுடன் சேர்ந்து இருந்தார். இதை பார்த்த தக்ஷன் சந்திரனுக்கு சாபமிட்டார். சந்திரா அருவருப்பானவன், நீ ஒளியை இழந்து வீழ்ந்து விடுவாய் என்று சாபமிட்டார். இதனால் இரவில் சந்திரன் உலக மக்களுக்கு தெரியாமல் போனது. உடனே விஷ்ணுவை வணங்கிய இந்திரன், பகவனே, சந்திரனுக்கு தக்ஷன் கொடுத்த சாபம் உலகை வீழச் செய்கிறது என்று முறையிட்டார். க்ஷீரசாகரத்தில் விஷ்ணுவின் தரிசனம் தருகிறார். சந்திரனுக்கு பாக சாப விமோசனம் வழங்குகிறார். அந்த நிமிடம் முதல் சந்திரன் வளர்ந்து தேயும் இருபக்கமும் நிலவிற்கு வரமானது. பின்னர் பூமியின் பூஜ்ய தரையில் ரிஷி ஆச்சிரமம் ஒன்றில் ப்ருஹஸ்பதி மனைவியுடன் சந்திரன் காதல் கொள்கிறான். தாரா, சந்திரா, இப்படி செய்கிறீர்களா? நான் உங்கள் குருவின் மனைவி. சந்திரன், ஆனாலும் என் இதயம் உம்மை தாண்டவில்லை என்கிறார். குருகுலம் தோட்டத்தில் தாரா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். புதன் பிறக்கிறான். குழப்பம் ஏற்படுகிறது. தாராவின் மகன் யாருடையது என்பதை தீர்மானிக்க முடியாத சூழ்நிலையில் தேவலோகமெங்கும் பதட்டம் ஏற்பட்டது. பிரம்மா சபையில் பிரம்மா தீர்ப்பு அளிக்கிறார். சந்திரன் வெட்கத்துடன் நிலவுகிறது. பிரம்மா, புதன், நீ சந்திரனின் மகனே என் கூறுகிறார். சந்திரன் மனவேதனையில் லொகேஷன் சந்திரலோகம் சதுர்புஜ நிலைமாறி கையில் சந்திரன் தனிமையில் மனக்கசப்புடன் தவிக்கிறார். தன் தவறுகளை உணர்ந்த சந்திரன் மனம் தளர்ந்தான். அவன் ஒரு தவனாய் மாறினான். சோமநாதர் கோயிலில் சந்திரன் சிவனை நோக்கி தவம் செய்கிறார். சிவன் தோன்றி அவனை மன்னிக்கிறார். சந்திரன், மகாதேவா, என்னை மன்னிக்கவும். சிவன், நீ பாவம் செய்தாலும் தவம் செய்தாய், உனக்கு பதவி நிலையாகட்டும். நவரத்தின மண்டலம் ஒளிமய கிரக சபையில் சந்திரன் உயர்நிலைக்கு எழுகிறார். மனதையும் உணர்வையும் வழிநடத்தும் கிரகமாக மாறுகிறான். அவனது ஒளி தவங்கள் மூலம் மீண்டும் பிறந்தது. இப்போது அவன் எல்லோரது மனசாட்சியையும் நிலைக்க வைத்தான் சந்திரனாக.